ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீக் டியூஸ்டே ஆர் வெனஸ்டேல வந்து லாங் வீடியோ போட்டிருக்கணும்ல, பட் போட முடியல. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோமா, சரி லாங் வீடியோக்கு வந்து கொஞ்சம் பாஸ் பட்டனை போட்டு லீவ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் போடுறதுனால வந்து யாரும் கேட்கல என்ன வந்து லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு. அதனால இன்னுமே நான் ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. அம்மா அப்பா அப்புறம் வந்து தங்கச்சி நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கிறது ஒரு டே. அந்த அன்னைக்கு சண்டே வந்து ஆக்சுவலி நானே சின்ன தங்கச்சியும் வடபழனி முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு காலையிலே அலாரம் வச்சுட்டு படுத்தோமா. அவ எழுப்புவா அப்படின்னு அவளை நம்பி நான் அலாரம் வைக்காம படுத்துட்டேன். அவள் வந்து எழுந்திரிக்கவே இல்லை. 7:30க்கு நான் எழுந்திரிச்சு கேட்குறேன் என்னடி அப்படின்னா, இல்லடி அலாரம் அடிக்கல சாரி அப்படின்னா. சரி இதுக்கு மேலே வந்து வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில போனோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த கோயில் ரெகுலராகவே. அதனால வந்து போகலை. வீட்லேயும் சரி கோயிலுக்கு தான் போகலல்ல, நாங்கள் வந்து நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிளம்புனாங்க. அப்பா கூடவே நானுமே மார்க்கெட் கிளம்பி போயிருந்தேன். இது வந்து நங்கநல்லூரில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட். ஷார்ட் வீடியோவில் வந்து ப்ரான்ஸ் எல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தப்போ ஒரு சிலர் வந்து சொன்னீங்க, நான் இது வரைக்கும் ப்ரான்ஸ் வந்து சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு. எங்கள் ஊர் பக்கம்லாம் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. கடல் வந்து இல்லாத பக்கம்லாம் வந்து நிறைய ஊர் இருக்குல்ல, அந்த பக்கம்லாம் வந்து போனோம்னா இந்த மாதிரி பீச்சில் கிடைக்கிறது சீ ஃபுட் எதுவுமே வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் பீச்சில் இருந்து மட்டுமே வந்து சீ ஃபுட் கிடைக்கிறதில்ல, இந்த மீன்பிடி தடை காலத்துலையுமே இந்த மாதிரி மீன் இறாலாம் கிடைக்குதுன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ ஃபார்ம் மாதிரி கட்டி அதில் வந்து இறாவெல்லாமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதிகமாக கடல் ஏறா விட வளர்ப்பேரா தான் அதிகமாக கிடைக்குது. நாங்களுமே அங்கேருந்து வஞ்சிரம் வந்து வறுக்கிறதுக்காக வாங்கிட்டு இந்த இறால் வந்து பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு வீட்டிலேருந்தே பிளான் பண்ணி தான் கிளம்பி போயிருந்தேன். குழம்புக்காக வந்து சங்கரா மீன் வாங்கியிருந்தோம். எறா மட்டும் அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு மீனை வந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சங்கரா மீன் மட்டும் வீட்டுக்கு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே வந்து எனக்கு லாங் வீடியோ எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் 65 மட்டும் மேரினேஷன் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் வந்து போயிட்டு எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பிரியாணி சமைக்கலாம் அப்படின்னு இதை மட்டும் வந்து மேரினேஷன் முடிச்சுட்டு போயிட்டேன். அம்மா வந்து மீன் குழம்பு வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் வந்துட்டு பிரியாணி மட்டும் தான் வந்து சமைச்சேன். சிக்கன் 65 ரெசிபி ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இதில் நான் ரெசிபி கொடுக்கல. அண்ட் Q&A வீடியோவில் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு. நான் அதுக்கு வந்து சிம்பிளாக ஆன்சர் பண்ணியிருந்தேன் Q&Aல. பிகாஸ் அதில் வந்து ஒரு கொஸ்டினுக்கே நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ போர் அடிச்சிடும் இல்லையா. உண்மையிலேயே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பிளான்ல நான் பண்ணவே இல்லை. ஆனால் வீட்டில இருந்தே வந்து ஏதாவது கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் வந்து லவ் மேரேஜ் இல்லையா. நம்ம சொசைட்டியில் வந்து திருடுறவன் கொள்ளையடிக்கிறவன் புறம் பேசிட்டு திரியிறவங்க அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட நல்லவங்களாயிடுறாங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கொலை குத்தம் பண்ணவங்கள விட வந்து ரொம்ப கொடியவங்களா கேவலமாக வந்து பார்க்கப்படுது நம்ம சொசைட்டியில். அப்படிதான் எனக்குமே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சாய்க்குட்டி வந்து அப்போ தான் பிறந்திருந்தா. எனக்கு வந்து டெலிவரி ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருந்தது. ஒரு 3 months இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன். இங்கே இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு ஒருத்தங்க, அதாவது எங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் உள்ள ஒருத்தவங்க வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க. ஸோ இன்விடேஷன் வந்து கொடுப்பாங்கல்ல, அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம்ங்கிறதுக்காக வேண்டி வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க. அப்போ நானுமே இருந்தேன். அந்த டைமில் வந்து என்ன ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு கூட வா அப்படின்னு கூட வந்து சொல்லவே இல்லை. என்ன அவங்க இன்வைட்டும் பண்ணலை, இன்விடேஷனும் கொடுக்கல. அந்த ஒரு செகண்ட் அது வந்து ஆக்சுவலி யாரோ தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ளவங்கன்னா மேபி ஓகே. பட் அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி உள்ள சர்க்கிளில் வந்து உள்ள ஒருத்தவங்க. பட் அவங்க வந்து அந்த செகண்ட் என்னை இன்சல்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலி அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவமானம்ல. அந்த மாதிரி இது வந்து நான் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி சொல்லாத விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. என் காது பட பேசினவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி எல்லாமே வந்து மரியாதையாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு திங்கிங் மட்டும்தான் மனசில் இருந்தது. அதுக்கு முதல் தேவை என்னென்னா போதிய வருமானம், காசு, பணம் இதெல்லாம் இருந்துட்டு 4 பேர் முன்னாடி நம்ம கௌரவமாக வாழ்ந்துட்டோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ நகை போட்டிருக்கோம், இதை பொறுத்து தான் வந்து நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையா. இதெல்லாம் யோசிச்சு அப்போ வந்து முடிவு பண்ணியிருந்தேன். அப்பயுமே யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணலை. ஏதாவது வந்து ஒரு நம்மளும் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைனா ஹஸ்பண்ட் கிட்டேயுமே இதை பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது வந்து திங்க் பண்ணுங்கள், நாமளாக ஓனாக ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கேன்.
பட் அவருக்கு வந்து அவரை வந்து சொல்லி எதுவுமே தப்பு கிடையாது. பட் இப்போ நாங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் அவருக்குன்னு தனியாக ஏன்னா நான் இருக்கேன், பாப்பா இருக்கேன், திடீர்னு வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது அளவுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு அந்த இல்லை. ஸோ அந்த கேப்பபிலிட்டி வந்து இல்லை. ஸோ நான் வந்து வீட்டிலேருந்தே ஏதாவது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் வந்து அதை டெவலப் பண்ணணுன்றது மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தேன். பட் பாப்பா கிட்ட வந்து ரொம்ப இமோஷ்னல் ஃபுல் ஆகிட்டேன் பாப்பா பிறந்ததுக்கப்புறமா. அதனால வேண்டி நான் அப்படியே இருந்தேன், ஆஃபீஸ் போகாமல் அப்படியே வீட்லேயே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து முருகர்கிட்ட நிறைய ப்ரேயர்லாம் பண்ணுவேன், வெத்தலை தீபம்லாம் போடுவேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி ஆக்சிடென்டலாக எனக்கு யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து கிடச்சிது. எப்படி அப்படின்னா ஒரு நாள் வந்து ஆருத்ரா அன்னைக்கு எதர்ச்சியாக வந்து சிவபெருமான் வீதி உலா வரும்போது வீடியோ எடுத்து அதை வந்து ஷார்ட் வீடியோவாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிது, சரி ஓகே இதை பண்ணலாமே அப்படின்னு. அப்படியே தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. ஓகே நல்லா தானே இருக்குது, பண்ணலாமே அப்படின்னு தான். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் கூட நான் வாங்கலை யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் நானே பிளான் பண்ணி பண்ணாதானே அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறதுக்கு. நான் அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடென்டலாக ஒரு வீடியோ போட்டது, ஷார்ட் வீடியோ. ஒரு 2 days கழிச்சு தான் அந்த வீடியோ எப்படி போயிருக்கணுமே பார்த்தேன். போட்டதோடு அவ்வளோதான், அதோட நான் மறந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் சடனாக டிவியில் டியூன் பண்ணும்போது என்ன இது வீடியோ இருக்குது, உன்னோட ஐடியில் நீ என்ன வீடியோ போட்ட அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் வீடியோ எதுவும் போடலையா அப்படின்னு. அப்பயுமே எனக்கு ஞாபகம் இல்லை, வீடியோவா என்ன வீடியோனா எதுவும் போடலையே அப்படின்னா. அப்புறமா தான் எனக்கே ஞாபகம் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருந்தேன். ஸோ ஒரு 1.2K கிட்ட வந்து வியூ போயிருந்தது. சரி ஓகே இதை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் என்னுடைய ஃபோட்டோ வச்சாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் ஃபோட்டோ போட்டால் கூட அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் கேர்ள்ஸ் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணுவார். பிகாஸ் ஃபோட்டோ வச்சு யாரோ எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதுக்காக வேண்டி அவருக்கு பயம். ஸோ வந்து பொம்பளை பிள்ளைங்க எதுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அதுவும் சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு திங்கிங் அவருக்கு. அதுக்காகவே வந்து அவருக்கு பிடிக்காது. பட் நான் வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அவரை. அப்பயுமே வந்து என் ஹஸ்பண்ட் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. அப்பயுமே அப்படியே ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டுக்கிட்டே தான் இருந்தேன், வீடியோ போட்டுக்கிட்டே தான் அப்படியே அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டும் இருந்தேன். அதை வச்சே வந்து எங்களுக்குள்ளே நிறைய வந்து கிளாஷஸ் எல்லாம் வரும். நான் சொல்கிறேன் எனக்கு வேண்டான்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீ விட்டுற, நீ அதை ஏன் பண்ணுற அப்படின்னு வந்து எங்களுக்குள்ளவே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். அடிக்கடி வந்து சண்டை வரும். இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக என்னால் எப்படி தீர்க்கிறதுனே வந்து எனக்கு தெரியலை. எனக்கு வந்து அந்த விஷயத்த பண்ணி ஆகணும். பட் அவங்களுக்கு அது வேண்டாம். இதை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அப்படி ட்ரை பண்ணும்போதுமே அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாமே வந்து சண்டையில் தான் போய் முடியும். அட்லீஸ்ட் இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து குவிட் பண்ணால் பெட்டராக இருக்குன்றது மாதிரியான ஒரு முடிவு பண்ணி நான் வந்து அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணவே மாட்டேன். அப்போ அதுக்கு எனக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கும்போது சானிட்டோரியமில் ஒரு ராம ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது. நம்ம வீடியோவில், அதாவது நம்ம யூடியூப் சேனலில் கூட அதை பற்றின ஒரு வீடியோ இருக்கும். தேங்காய் கட்டின வந்து நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் 21 நாளுக்குள்ளே அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அத்தை சடனாக எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கோயிலில் வந்து சொன்னாங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நம்ம போகலாமா அப்படின்னு. அவங்க எதர்ச்சியாக கேட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து நான் தேங்காய் கட்டுவேன்னு வந்து அத்தைக்கு தெரியாது, எதர்ச்சியாக கேட்டாங்க. சரின்னு நானுமே கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் கட்டிட்டு அந்த ராம ஆஞ்சநேயர் கோயிலில் 21 நாள் கிட்ட வந்து நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு தேங்காய் வாங்கி டோக்கன்லாம் வாங்கி வேண்டிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட நல்லா வேண்டிட்டு அந்த தேங்காய் வந்து கட்டிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். நாம் 21 நாள் இல்லைனா 48 நாள், அது வந்து நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் அந்த நாளுக்குள்ளே நம்ம வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம வீட்டில் வந்து ரொம்ப அப்படியே விரதம் மாதிரி இருக்கணும். விரதம் மாதிரினா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் இல்லை, ஆனால் நான்வெஜ் எடுத்துக்காமல் இருந்தால் மட்டும் போதும். எனக்கு வந்து தேங்காய் கட்டிட்டு வந்து 5 daysக்குள்ளே எனக்கு வந்து செம்ம சேஞ்ச் தெரிஞ்சுது. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து ஓகே வீடியோ நல்லா இருக்கு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியாஸ் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. ஸோ அந்த நேரம் என்னுடைய பெரிய பிரச்சனைக்கு, என்னால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் கொடுத்தது ஆஞ்சநேயர் தான். இந்த விஷயம் வந்து என் ஹஸ்பண்ட்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்போ வீடியோவில் சொல்கிறத வச்சு தான் வந்து அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த நேரம் வந்து எனக்கு நிஜமாவே இது ஒரு மிராக்குலஸ் மொமெண்ட்டாக தான் இருந்தது. நன்றி மறக்கக்கூடாதுல்ல. ஸோ எனக்கு வந்து எந்த காடாக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்லது வந்து பண்ணியிருக்காங்கல்ல, அது எதையுமே நான் மறக்க மாட்டேன். அப்பப்போ நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து மனசளவில் நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அண்ட் இப்போவுமே என் ஹஸ்பண்ட் வந்து 100% கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து இப்போதுமே மீடியாவில் வந்து நம்மளோட ஃபேஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல, என்னுடைய ஃபேஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. பட் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்கிறேன், ஏதோ வந்து போயிட்டுருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீ இஸ் ஹாப்பி. பட் அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ஒன்று மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா
அப்யூசிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ வீடியோஸ் வந்து பார்க்குறோம், நல்லா தான் இருக்கும் அந்த வீடியோ. ஆனால் தேவையில்லாமல் பாசிங் க்ளவுட்ஸ் வந்து அப்யூசிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கோம் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து நல்லா இருக்காதுல்ல, மற்றவங்க படிப்பாங்க அந்த கமெண்ட்டை. ஸோ எதுக்கு அது தேவையில்லாத இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஓகே, கடவுள் புண்ணியத்தில் அப்படியே வந்து நானுமே ஸ்டில் இப்போ வந்தாச்சு, ஒரு 1.5 வருஷத்துக்கு மூவ் ஆன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நானுமே வந்து என்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி ஒரு நாள் வந்து ஒரு பெரிய நிலைமையில வளர்ந்து வந்து நிற்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பேசிக்கிட்டே வந்து சமையலை முடிச்சுட்டேன், பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு சிக்கன் 65க்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தால அதையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். அம்மா வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டாங்க, மீன் குழம்புமே இருந்தது. எல்லாத்தையும் வச்சு குட்டீஸ்க்குமே ஊட்டி விட்டுட்டு நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சண்டே ஈவினிங்கே தங்கச்சியும் அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. நான் வந்து இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.